எல்லாரும் போய்விட்டோம், கதை சொல்ல யாரும் இல்லை. இப்பொழுது இருக்கிறது காயம்பட்ட ஒரு பெரும் நிலம். Zionism as a doctrine that is very much not in line with Judaism, and many Hasidic Jews to this day are in support of the Palestinian Liberation Movement because on the Palestinian land, Jews, Christians, Muslims live together as people. இன வெறிக்கும் இன விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஈழத்தமிழர்களினுடையது இன விடுதலை போராட்டம். ஆக அந்த இடத்திலே நாங்கள் யூதர்களிலே இருந்து வேறுபடுகிறோம். ஏன் இலங்கையில் 2 இனம் இருக்கிறது? இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பது பலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய சர்வதேச சமூகம் தமிழீழத்தை அங்கீகரிக்காமல் போனதற்கான காரணம் என்னன்றது. So why do we see the singular youth and young people constantly rising up for the Palestinian struggle? Because it's a state orchestrated mechanism of the Sri Lankan state both funneling and fueling Israel and also fueling cognitive dissonance and saying that they support the Palestinian struggle when they're actually selling weapons to Israel. எங்கள் உடல்கள் எரிந்தாலும் எங்கள் பிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் எங்கள் நிலத்திலிருந்து எங்களை யாரும் அகற்ற முடியாது. உரிமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? எழுத்தாளர் தமிழ்நதி அவர்களுடைய நாடு கடத்தப்பட்ட சொற்கள் என்ற கட்டுரை புத்தகத்தில் கவிஞர் சேரனுடைய ஒரு கவிதை இருக்கிறது. எல்லாரும் போய்விட்டோம், கதை சொல்ல யாரும் இல்லை. இப்பொழுது இருக்கிறது காயம்பட்ட ஒரு பெரும் நிலம். அதற்கு மேலாக பறந்து செல்ல எந்த பறவையாலும் முடியவில்லை, நாங்கள் திரும்பி வரும் வரை. இது பாலஸ்தீனிய கவிஞர், அரசியல் செயற்பாட்டாளர் தாஃபிக் சையத்தினுடைய ஒரு கவிதை. இங்கே நாங்கள் இருக்கிறோம், ஹியர் வி ஷால் ஸ்டே. இங்கே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருந்து வந்தோம், நாங்கள் இருப்போம் எங்கள் நாட்டில், எங்கள் நிலத்தில். நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்கள் உடல்கள் எரிந்தாலும் எங்கள் பிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் எங்கள் நிலத்திலிருந்து எங்களை யாரும் அகற்ற முடியாது. எங்கள் உடல்கள் எரிந்தாலும் எங்கள் பிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் எங்கள் நிலத்திலிருந்து எங்களை யாரும் அகற்ற முடியாது. அதேபோல் ரஷீத் ஹுசைன் என்று சொல்லப்பட்ட ஒரு பலஸ்தீன கவிஞருடைய இன்னொரு கவிதை இருக்கிறது. எங்கள் மத்தியில் இன்னும் ஒரு கும்பல் எஞ்சியுள்ளது. அவமானத்தை அது சாப்பிடுகின்றது, தலைகுனிந்து நடந்து செல்கின்றது. அவர்களின் பிடரியை நிமித்துவோம் நாங்கள். எதிர்ப்படும் ஒவ்வொரு கையையும் நக்கும் ஒருவனை எப்படி நாங்கள் எம்மடை வைக்கலாம். இது ஒரு விமர்சன ரீதியான கவிதை. அதாவது பலஸ்தீன விடுதலை போராட்டத்தை சர்வதேச தரத்தில், சர்வதேச பகுதிகளில் விமர்சிக்கக்கூடியவர்களை பற்றி அவர் எழுதுகிறார். இன்றைய காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தையும் நாம் இரண்டையும் ஒன்றாக வைத்து உரையாட வேண்டும் என நான் விரும்புகிறேன். காரணம், ஒரே காலப்பகுதியில் 2ஆம் உலக யுத்தம், அதாவது பலஸ்தீன விடுதலை போராட்டம் என்பது நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த போராட்டம் என்றது 1ஆம் உலக யுத்தத்தில் இருந்து தான். அதுவரைக்கும் நிலங்களை அபகரித்தல் என்ற போராட்டம் ஒரு காலத்துக்கு பிறகு, 1ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு நிலங்களை எமதாக்கி கொள்ளுதல் என்ற ஒரு சூழலுக்கு வளர்கிறது. அதாவது உங்களுக்கு புரிந்து கொள்ளும்னு சொன்னால், உங்களுடைய நிலத்தை நான் களவாடிக் கொள்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் அந்த நிலத்தை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது 1ஆம் உலக யுத்த காலத்துக்கு முன்பு இருந்த ஒரு நிலை. அந்த 1ஆம் உலக யுத்தத்துக்கு பின்பு யூத சமூகம், அதுவரைக்கும் நிலத்தை அபகரித்து கொண்டிருந்த யூத சமூகம், அந்த நிலத்தை தனதாக்கி கொள்ளுதல் என்ற ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு நகர்கிறது. பலஸ்தீனர்களுடைய நிலத்தை 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அந்த நிலம் எங்களுடையது என்று சொல்லி ஒரு நாடை பிரகடனப்படுத்துகிறார்கள்.
நிலங்கள் அபகரிக்கப்பட்டது, நிலம் எமதாக்கப்பட்டது, அதற்கு பிறகு அது நாடாக்கப்பட்டது. இதுதான் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி. 2ஆம் உலக யுத்தம் முடிவுக்கு வருகிறது. உலகமெங்கும் யூத சமூகத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளால் அவர்கள் பால் இருக்கக்கூடிய ஒரு அனுதாபம். அந்த அனுதாபம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வதேச சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கு யூதர்கள் அழிக்கப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயலோ, அதே காலகட்டத்தில் யூதர்கள் தீவிரமான ஒரு டிப்ளமேட்டிக்கல் ஐடியாவை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக பாவித்துக் கொள்ளுதல். எப்படின்னு சொன்னால், நிலத்தை அடைகிறதுக்கு ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கான ஒரு சிஸ்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. இதே காலப்பகுதியில் 2ஆம் உலக யுத்தம் முடிகிறது. காலனித்துவ அரசாங்கங்கள் கலோனியலாக இருக்கக்கூடிய தங்களுடைய நாடுகளை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. இலங்கையிலிருந்து பிரிட்டிஷ் வெளியேறுகிறது. பெரும்பான்மை சமூகமான சிங்களர்களிடம் இலங்கை கையளிக்கப்படுகிறது. அங்கு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரே காலகட்டம் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்குதல் என்றதில் ஆரம்பிப்பது போல, இங்கு ஈழத்தில், இலங்கையில் இனவாதம் என்றது தலை தூக்குறது. 1950களில் ஏற்பட்ட கலவரம். ஸோ இன்று 2025 வரைக்கும் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளில் இந்த பலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய பயணம் என்ன, தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பயணம் என்ன, இந்த 2 பயணங்களை வைத்துத்தான் நாங்கள் உரையாட போகிறோம். I think that it's important to also talk about the context of Zionism and singular bit of chauvinism. Ranjit, you spoke about the timeline of the Palestinian liberation movement post World War II in 1945, as well as the settlement of Tamilulam and colonization of Tamilulam, even though Tamils and the Sinhalese fought united against the British through the Satyagraha movement, through the leadership of and the inspiration of Mahatma Gandhi in India. What we also, I think that oftentimes we internally look at our communities, but also understand that there are very powerful international forces that are at play. And I think that talking about the father of Zionism, Theodore Herzl, he lived from late 1800s to early 1900s, and he initiated the Zionist Congress, the International Zionist Congress, and they had a convention, and that convention set aside, it's separate Zionism as a doctrine that is very much not in line with Judaism, and many Hasidic Jews to this day are in support of the Palestinian liberation movement, because on the Palestinian land, Jews, Christians, Muslims live together as people, and Jewish people have always maintained that in solidarity with the Palestinian movement, that they are not to be meant as a people of a land, but the political agenda of Zionism is very much in line with fascism, right? And so we saw that actually the Zionist project took Hitler's momentum. If you see, there's a lot of parallels between Hitler and fascism and Nazism and Zionism, and in that same way we have seen the rise and subtle manipulation of Buddhism as a religion of peace being used and weaponized. Buddhism is being weaponized in order to be able to occupy Tamil lands, and so that kind of position of victimization being weaponized is something that we can draw parallels between the singular chauvinist movement and settler colonial project of the singular Sri Lankan state, as well as the Zionist project, as well as the Canadian colonial project. And so I think that all of these parallels need to be drawn, because oftentimes we internalize the victimization and blame ourselves and our own communities, and we definitely need to critique ourselves. But I think that looking at the fact that our oppressors are working very well together, because those Kafir jets that are dropping bombs on Palestinian children and drones are the same Kafir jets that drop bombs on Sanjole and children in Ulam. 100%. Yes, absolutely. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் நாங்கள் ஈழத்தமிழர்கள் பாலஸ்தீனியர்களோடு எங்களை ஒப்பிட வேண்டும்? இது ரெண்டுலையும் இந்த பயணத்தில் என்ன சிமிலாரிட்டி இருக்குன்ற ஒரு கேள்வி அங்கே எழும்புது.
அதே நேரம் ஆரம்பத்தில் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிற போது முன்னமெல்லாம் பெரும்பாலும் கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் யூதர்களோடு தான் ஈழத்தமிழர்களை ஒப்பிடுவார்கள். ஏனென்னா அவர்களுடைய பயணம் ஒரே மாதிரியானது. அதில் நிறைய உண்மையும் இருக்குது. ஆரம்ப காலங்களில் ஒரு கட்டம் வரைக்கும் எப்படி அதற்கான உண்மை இருக்குது அப்படின்னா, யூதர்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான இன அழிப்பு செய்யப்பட்டவர்கள். ஒரு சபிக்கப்பட்ட இனமாக, எந்த ஒரு நாட்டினாலேயும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, எங்கே போனாலும் விரட்டி அடிக்கப்பட்டவர்களாக இருந்தது யூதர்கள் தான். அதே போல் ஒரு வதை முகாமுக்குள்ள கிட்டத்தட்ட மிக அதிகமான எண்ணிக்கையானவர்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை அழிக்கலாமோ அப்படியெல்லாம் வகை தேடப்பட்டு அழிக்கப்பட்டவர்களும் யூதர்கள் தான். ஆனால் அவர்கள் தொடர்ந்து போகிற இடமெல்லாம் அவர்களிடத்தில் ஒரு தந்திரம் இருந்தது, ஒரு சாணக்கியம் இருந்தது. சாணக்கியம் இல்லை, அது ஒரு மந்திரம். அது எப்படி என்றால், நீ எங்கே இருந்தாலும், எங்கே போனாலும், எங்கே சிதறடிக்கப்பட்டாலும் நீ திரும்பி வருவதற்கு உனக்கு ஒரு மண் இருக்கிறது, உனக்கு ஒரு தாய் நிலம் இருக்கிறது. நீ அங்குதான் திரும்பி வர வேண்டும். நீ போகிற இடங்களிலே, நீ அகதியாக குடியேறுகிற இடங்களில், நீ ஒரு வைத்தியராக இருக்கலாம், சட்டத்தரணியாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து கொண்டு நீ உன் இனத்துக்கு என்ன பணியை ஆற்ற வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பது சின்ன யூத குழந்தைகள் முதற்கொண்டு அவர்களினுடைய சந்ததியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் அது நியாயமானது. அதே போல அவர்கள் எண்ணத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய இனத்துக்காக அதை கொண்டு வந்தார்கள். ஆக இது எல்லாமுமே இந்த பயணம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நியாயமானது. இந்த மாதிரி எல்லாம் போய்கொண்டிருக்கிற போது எங்கே அது எங்களுடையது இல்லை, எங்களைப் போல இல்லை என்று நாங்கள் உணர ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், ஒரு நாளும் நாங்கள் எங்களுடைய இருப்புக்காக இன்னொரு இனத்தை கொன்று அழித்து அந்த இடத்துல எங்களை நாங்கள் முற்படவில்லை. இன வெறிக்கும் இன விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஈழத்தமிழர்களினுடையது இன விடுதலை போராட்டம். ஆக அந்த இடத்திலே நாங்கள் யூதர்களிலே இருந்து வேறுபடுகிறோம். எங்கே நாங்கள் பாலஸ்தீனர்களோடு ஒன்றுபடுகிறோம், இல்லாவிட்டால் ஏன் நாங்கள் பாலஸ்தீனர்களோடு இந்த நேரத்தில் அதை இணைத்து பேச வேண்டும் என்றால் அதை உணர்வு தோழமை என்று சொல்லுவார்கள். அங்கே ஈழத்திலே கொத்து கொத்தாக நாங்கள் கொன்று குவிக்கப்படுகிற பொழுது எங்களுக்காக யாருமே குரல் எழுப்பவில்லை. ஆக இப்பொழுது காசாவிலே கொன்று குவிக்கப்படுகிற பொழுது அதே மாதிரியான ஒரு இனப்படுகொலை எதிர்கொண்ட மக்களாக அந்த தோழர்களோடு நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இரண்டாவது, பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டினுடைய போராட்டமும் அந்த மக்களினுடைய போராட்டமும் ஈழ மக்களினுடைய போராட்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது தான். நாங்கள் இருவருமே எங்கள் மண்ணை கையிலே ஒவ்வொரு பிடியாக பிடித்துக்கொண்டு அந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு கிரயமாக நாங்கள் நிறைய உயிர்களை கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு கொடுத்தாலும் இந்த மண்ணை மீட்பது தான் எங்களுடைய பயணம் என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக அப்படியாக ஓடுகிற இரண்டு இனங்களில் ஒரு இனம் சர்வதேசத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டு தனி நாடாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்வரப்படுகிறது. இன்னொரு நாட்டுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆக எங்கே நாங்கள் பிழைவிட்டோம், எங்கே நாங்கள் தரித்து விட்டோம். அவர்களுடைய பயணம் இன்னமும் தொடர்கிறது. இப்பொழுதும் கூட நீங்கள் ChatGPT இடத்துல போய் இரண்டு போராட்டங்களுக்குமான வித்தியாசம் என்ன என்று கேட்டீர்களாக இருந்தால் அவர் அது சொல்லும், மிக அழகாக அது சொல்லுகிறது என்னென்றால், 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈழத்தமிழர்களினுடைய போராட்டம் முடிவடைந்து விட்டது. ஆனால் பாலஸ்தீனியர்களினுடைய போராட்டம் இன்றைக்கும் உலக அரங்கிலே அவர்களினுடைய உண்மை ஒலித்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய அரசியல்வாதம் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ChatGPT சொல்லுகிறது. அதில் நிறைய உண்மையும் இருக்கிறது. I think that there's a mainstream conversation that definitely highlights what you're saying, Priya, and I think it speaks to the fact that Western narrative makes it look like it's been shifting in the direction of supporting the Palestinian liberation. But the two things that I've seen is that in this, since October 7th, from 2 years ago, October 7, 2023, when the height of the Palestinian conflict and this phase of the Intifada has occurred, of the Nakba had occurred, what we saw is the movement of Not in Our Name, Jewish previously young people and community members who are part of the Zionist movement radically shifting away from the Zionist project. It's a ground mobilization. And it was heartwarming to see. It still is, because I remember being a student at the York University campus where I became directly engaged. And York University, I know this is an international audience. So York University is a university campus of 50,000 undergraduate students in Toronto. And it's one of the largest campuses in Canada. And when I became a first-year student, I was a mature student. And I remember seeing
the Zionist student groups and Zionist faculty really pushing this agenda of manipulating and weaponizing the Holocaust, and Palestinian students struggling, newspapers being thrown away when articles would show up, protests being shut down by campus security, the police violently shutting down protests. And I said, there's this narrative that I've been taught my whole life about the Holocaust, which is definitely a horrible incident, a moment in time, and it's definitely genocidal. But there are so many other genocidal projects in the world, and how come they don't get the same attention? And so, not to undermine the Holocaust, it's horrific, but to use that to weaponize it against a people is another form of violence. And I think that the other part of that is that what I saw in 2009 is an unprecedented support from labor unions, from socialist groups, international socialists, who got on the Gardiner Expressway, which was a watershed moment. On Mother's Day, they got on the Gardiner Expressway, and many activists and student movement leaders were arrested. And they stood side to side. I saw indigenous community come out. I saw labor unions come out. I saw community members, Black, brown, racialized people. But what you're both saying is accurate. I think that there was a lack of, because of the demonization, because of the demonization of the LT, and also the political context in which we were in. We have just gone through COVID. COVID has radicalized people. People are becoming much more conscious of the geopolitical context of things. But I think that what I'm seeing, even in the Sumud Flotilla and various other liberation activities that are happening, they're being attacked violently, and governments are still supporting, even though on paper there's almost like cognitive dissonance in the English. So on paper, in the media, Spain, Italy, they're all supporting and moving these motions in support of Palestine. But as soon as the Sumud Flotilla goes into Palestinian waters, Spain withdraws its warship. Italy pulls back its warship. Right? So people in the thousands are protesting, but governments are not aligned with their people. And I often think about that, right? This disconnect of how we see and we allege our loyalty to government as kind of the supreme being, when the power is actually in the people. So the thing is, இப்போ எங்களுடைய உரையாடலில் மிக முக்கியமாக ஒரு ஈழத்தமிழனும் யோசிக்க வேண்டியது. ஏன்னா ஒரே காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட போராட்டம், ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட இரண்டு இனம். இப்போ தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் பலஸ்தீனர்களுடைய விடுதலை போராட்டத்திலிருந்து வித்தியாசப்படுது. ஏனென்றால் பலஸ்தீனத்தினுடைய சுதந்திர இன்மை என்பது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் என்று சொல்லிக்கொள்ளலாம், 100 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் தமிழர்களுடைய அடிமைத்தனம் என்பது 300 ஆண்டுகளை தாண்டியது. அதாவது உதாரணத்துக்கு இலங்கையில், ஏன் இலங்கையில் 2 இனம் இருக்கிறது? இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பது பலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய சர்வதேச சமூகம் தமிழீழத்தை அங்கீகரிக்காமல் போனதற்கான காரணம் என்னன்றதான. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இனம், சிறுபான்மை இனம் என்ற ஒரு கேட்டகரி. இப்போ இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது பலஸ்தீனர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி பலஸ்தீனர்களுக்கானது தான். ஆனால் அந்த நிலத்தில் யூதர்கள் வாழ்வதற்கான அங்கீகாரமும் இருக்கிறது என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். 8%, அதாவது முதலாம் உலக யுத்த காலத்தில் வெறும் 8% இருந்த யூத இனம் இன்றைக்கு 72% நிலப்பரப்பை, அதாவது இன்று கடைசியாக பார்க்கும்போது 82% நிலப்பகுதியை தங்களுடைய நிலப்பகுதியாக எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்ன? அதை எப்படி சர்வதேசம் அங்கீகரிக்கிறதுன்றது. இன்றைக்கு பலஸ்தீன மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த அந்த மக்கள் அந்த நிலப்பகுதியில் இருந்தார்கள் என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. இலங்கையில், ஈழத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் அந்த நிலப்பகுதியில் பெரும்பான்மையாக வாழ்ந்தார்கள் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்கோ அதை பற்றி நிறுவுவதற்கோ எங்களிடம் டேட்டா இல்லை. ஏனென்றால் இலங்கையில் தமிழர்கள் ஒரு சிறுபான்மை இனமாக இருக்கிறோம். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலனித்துவத்தின் மூலமாக அடிமைத்தனத்துக்கு இலங்கையினுடைய மக்கள் தொகையில் தமிழர்கள் பெரும்பான்மை இனமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கரையோர பிரதேசங்களில், இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்த தமிழர்கள்
முதலாம் உலக யுத்த காலத்தில் அதிகமான தமிழர்களாக இருந்த ஒரு நிலப்பகுதி காலப்போக்கில் அது சிங்களவருடைய பிரதேசமாக எப்படி மாற்றப்பட்டது. மற்றது இந்த 3 வல்லாதிக்க அரசுகள் இலங்கைக்குள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் வந்த வழி எல்லாமே தமிழர்களுடைய பிரதேசத்தின் ஊடாகத்தான். முதலில் அவர்கள் தாக்கிய இடங்கள் எல்லாமே தமிழருடைய நிலங்கள். அப்ப அழிப்பு என்பது எங்க நிகழ்ந்திருக்கிறது? தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான தமிழர்கள் அழிக்கப்பட்டு வடக்கு கிழக்கை கைப்பற்றிய பின்புதான் இந்த ஒல்லாந்தர்களாக இருக்கட்டும் சரி, போர்த்துகேயராக இருக்கட்டும் சரி, ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும் சரி, மத்திய பிரதேசமான சிங்கள பகுதிகள் நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அங்கு போராடும் தன்மை இல்லாத சிங்கள சமூகம் சரணாகதி அடைகிறது. எதிர்த்தவன் அழிக்கப்படுவான், சரணடைந்தவன் வாழ விடப்படுவான். இதுதான் அந்த நியதி. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிங்கள சமூகம் பெரும்பான்மையாக நிலைநிறுத்திக் கொள்கிறது. போராடும் வலுகொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் சமூகம் சிறுபான்மையினமாக மாற்றிவிட்டது. அப்போ இந்த பலஸ்தீன விடுதலை போராட்டத்தையும் ஈழ விடுதலை போராட்டத்தையும் நாங்கள் ஒரு தராசில் வச்சு பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய பார்வையில் சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய போராட்டத்தை விட பெரும்பான்மை இனமாக வாழ்ந்த பலஸ்தீனர்களுடைய இனம் அந்த நிலத்தில் வாழ முடியாத சூழல் உருவாக்கப்பட்டது என்றது நியாயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இங்கு நாங்களும் பெரும்பான்மை உள்ள மக்களாக பெரும்பான்மை நிலப்பகுதியில் வாழ்ந்தோம் என்றதை பேசுவதற்கு யாரும் இல்லை. இங்கிருந்து தான் இந்த பிரச்சனை தோன்றுகிறது. இப்போ ஒரு கணக்கீட்டில் ஒரு நாடு 10 பேரை இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற நியாயதியையோ 3 பேர் இருக்கக்கூடிய நியாயதியை ஏற்றுக்கொள்ளும். பெரும்பான்மையான அவர்களுடைய பேரைத்தான் ஏற்றுக்கொள்ளும். அப்போ இங்குதான் இந்த பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு பலஸ்தீன விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை ஒப்பிட்டு கொண்டு போனாலும் இந்த நிலப்பரப்பு, இந்த சனத்தொகை, இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் தீவிரமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது போராட்டம். அதே நேரம் நம் இருவருக்கும் பொதுவாக ஒரு விடயம் இருக்குது. அதுதான் ஏகாதிபத்திய அரசுகள் இல்லாவிட்டால் சர்வாதிகார வல்லாதிக்க அரசுகள். இவர்களினுடைய நிகழ்ச்சிகள் மிக கவனமாக பார்த்து கொள்ளும் சிறிய நலிவடைந்த போராடும் இனங்கள் கடைசி வரைக்கும் வெல்லாதிருப்பதை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வார்கள். காரணம், அவர்கள் அப்படி வென்று விட்டார்களாக இருந்தால் அது வல்லாதிக்க அரசுகளுக்கு இல்லாவிட்டால் இந்த பொருளாதார ரீதியாக முதலாளிகளாக இருக்கிற அரசுகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும். இப்போது எங்களுடைய இரு நாடுகள், இப்போ நீங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த நரேட்டிவ் செட்டிங்கை பற்றி. அதாவது சர்வதேச அரங்கில் நிகழ்கிற மிக முக்கியமான பிரதான ஊடகங்கள் செய்கிற அந்த நரேட்டிவ் செட்டிங் பற்றி. அதில் மிக முக்கியமானது பிபிசியினுடைய 2 ஆர்டிகல்ஸ் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, சதாம் ஹுசைனுடைய மறைவுக்கு பிறகு பிபிசி ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருந்தது. அந்த ஆர்டிக்கலில் அவங்க என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், பிபிசி எழுதுகிற ஆர்டிக்கல் எப்படி இருக்குன்னா, சதாம் ஹுசைன் ஒரு அப்பா பேர் தெரியாதவர், அவர் இயல்பிலேயே மூர்க்கமானவர், அவர் இயல்பிலேயே ஒரு ஈகோ பிடிச்ச ஆள். இதுதான் அவர்கள் சதாம் ஹுசைனுக்கு கொடுக்கிற விளக்கம், இல்லாவிட்டால் அறிமுகம். அதே பிபிசி விடுதலை போராட்டம் நம்மளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் பற்றி, அவருடைய இறுதி காலங்கள் பற்றி எழுதுகிறது ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர்கள் சொல்லுகிறது எப்படி என்றால், பிரபாகரனுக்கு 8ஆம் நம்பர் பிடிக்காது, அவர் 8ஆம் நம்பரில் எதுவுமே செய்ய மாட்டார். சார்ல்ஸ் ஆண்டனி இறக்கிற போது அவருடைய உடலில் 23 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. ஒரு மனிதன் 23 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிக்கொண்டு இறக்க முடியுமா என்ன? இப்படியாக உண்மைக்கு புறம்பான நிறைய விடயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அவர்கள் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கிற போதுதான் விடுதலை போராட்ட வீரர்கள் பயங்கரவாதிகள், ஆனால் அவர்களுடைய மக்களுக்கு அவர்கள் விடுதலை வீரர்கள், அவர்கள் தான் அதை கொண்டு நடத்திய மிக உன்னதமான தலைவர்கள். ஆக இந்த வல்லாதிக்க அரசுகளை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அரங்கிலே யாரெல்லாம் தன்னுடைய மக்களினுடைய விடுதலைக்காக நியாயமாக நின்று போராடினார்களோ அவர்களை நலிவடைய செய்ய வேண்டும், தொய்வடைய செய்ய வேண்டும். அவர்களுடைய வீரியத்தை குறைப்பதற்காகத்தான் இவர்களினுடைய நரேட்டிவ் முழுக்கவுமே இருக்கும். அவர்கள் எழுதுகிற விதம், அவர்கள் சொல்லுகிற விதம் எல்லாமே. ஆக இவைகள், இந்த பிபிசியினுடைய 2 கட்டுரைகளுமே இதில் மிக முக்கியமானது. அந்த போராட்டத்தையும் அதற்காக போராடிய வீரர்களையும் நலிவடைய செய்வதை எவ்வாறு இந்த வல்லாதிக்க அரசுகள் செய்து கொண்டிருப்பதற்கு இருக்கிறது என்பதற்கான நல்ல சான்றுகள் அவை. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இப்போ எங்களுடைய இந்த போராட்டத்தில் இந்த பலஸ்தீன விடுதலை போராட்டம், எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டம், இன்றைக்கு ஈழ விடுதலை போராட்டம் பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி சாட்சிவியில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2009 ஈழ விடுதலை போராட்டம் நின்று விட்டது என்று அதை சொல்லுகிறது. இது நின்று விட்டது என்று சொல்றதற்கான காரணம் என்ன?
இப்போ நாங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், தொடர்ச்சியான போராட்டத்தில் ஒரு சமூகம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியான போராட்டத்தில் இன்னொரு சமூகமும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த சமூகம் தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தி விட்டதாக இந்த சர்வதேச சமூகம் நம்புகிறது. அதைத்தான் அதுவும் சொல்லுகிறது. என்னடா டேட்டா இல்லை. பாலஸ்தீன விடுதலை போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், 2009 ஆண்டு மே மாதம் 18 பிறகு ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் இன்று வரைக்கும் என் நிலையில் இருக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு இருக்கிறது. நாங்கள் அதாவது எங்களுடைய போராட்டத்தை டிஃப்ரெண்டான அணுகுமுறைகளில் மாற்றிக்கொண்டோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், சர்வதேச சமூகத்துக்கோடு உடன்பட்டு அதனூடாக ஏற்பட்ட இன அழிப்பை நிறுவுவது, அது நிலத்தை ப்ரூவ் பண்ணுறது, இப்படியான பலவிதமான வழிவகைகளில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சர்வதேச சமூகத்துக்கு அது எந்த விதமான டேட்டாவாகவே இல்லை. ஆனால் பாலஸ்தீன விடுதலை போராட்டம் தொடர்ச்சியான ஒரு டேட்டாவாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. 2009 பிறகு விடுதலை புலிகள் இல்லாமலாக்கப்பட்டார்கள், விடுதலை புலிகளுடைய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றது சர்வதேச சமூகத்தினுடைய ஒரு டேட்டா. அதற்கு பிறகு அந்த போராட்டம் தொடரவில்லை, மக்கள் போராட்டமாக அது தொடர்ச்சியான போராட்டமாக மாறவில்லை. அப்போ போராடிய ஒரு தலைமைத்துவமோ போராடிய ஒரு இயக்கம் இல்லாத ஒரு சூழலில் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் இடைநிறுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் இந்த சர்வதேச சமூகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஆனால் நீங்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் அவர்கள் இழந்து போன தலைவர்களுடைய கணக்கு என்ன? எத்தனை தலைவர்கள் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஒரு தலைவன் இழக்கும் பொழுது இன்னொரு தலைவன் உருவாக்கப்படுகிறான். ஜசீர் அரபாத் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் ரசீர் அரபாத் இறந்த பிறகு ஒரு தலைவர் உருவாகிறார். ஹமாஸ் என்ற ஒரு இயக்கத்தில் அடுத்தடுத்து தலைவர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது தொடர்ச்சியாக தலைமைத்துவம் உருவாக்கப்படுகிறது. இங்கு அமைப்புக்கு, அதாவது அந்த இயக்கத்துக்கும் மக்களுக்குமான அந்த தொடர்பாடல் என்பதும், அந்த இயக்கத்தின் அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போனாலும் அந்த இயக்கத்தினோடு மக்களுடைய பயணிப்பு என்பதும் இங்கு 2009 அந்த இயக்கம் இல்லாமல் ஆக்கப்பட்ட என்ற ஒரு டேட்டா சூழலில் தமிழர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க தவறிவிட்டார்களோ என்றதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. And I think, yes, and I think that the important part, the parallel and the connecting line here is this idea of like Taralavadam. I hope I said that correctly in Tamil. Yes. Liberalism, right? Taralavadam. Yeah. And I think that it's important to talk about the liberalism because as somebody who was not born, I was born back home, but I left when I was 2 years old, grew up in England, and then migrated to Canada when I was 4. So you see a lot of my education, like many of the diaspora youth that are here who are so impassioned around the Palestinian liberation struggle, we often see this not willingness or this disconnect in public space in the same way, perhaps, to participate in the Tamil liberation struggle. However, I remember many people engaging in protests in 2009 and attending because they understood that our kith and kin were being slaughtered, our family members, our ancestry and the liberation struggle. And I think that it's important that as somebody who was raised in like a human rights context, saying this is what human rights are and this is what human rights are not. And that narrative that was set up, Talivar, Velupula Prabhakaran, for me to be able to know what his name is, and for me to understand the legacy of Iyakam and the liberation tigers of Tamilulam, which were actually, we have to recognize ran a de facto state. There is a very real threat and political context that is at play here. And I think that the important part to keep in mind here is the context in which we see we need a space and we need to be able to eliminate this idea, this demonization of Iyakam. And we have to eliminate the by virtue of that, Iyakam is being weaponized, even though it's a liberatory tool, because Talivar did say if Jayawardena was actually a Buddhist, I wouldn't have to pick up a gun. The fact that the context is being flipped on us as to like that we are responding to the violence, like somebody constantly beating me down, and then me be just sitting here and I have to take it. And this is a Buddhist
That's a very powerful weapon to have Buddhism and human rights weaponized for me to just be beat down and for me not to say anything constantly in history. And so when history books are written, we have so many of our young people from elementary to secondary to our school boards to our post-secondary institutions and senates that are mobilized in this narrative. So imagine me here in Canada growing up in, this narrative of like, this is what human rights looks like. And when the Palestinian comrades are speaking up, I am confused. I became confused about what exactly the context was. But I didn't realize until 2009 when Tamil Chelvan Anna was killed, and we as students at the Tamil Students Association at York University had a sit-in Very Hall. And the university was coming after us saying, you don't have a permit to be here, because the Sri Lankan Students Association and the Sri Lankan consulate were on their case about you're allowing these students to do this. We have a consulate issue because we are stateless. We don't have a consulate to mobilize for us. But you know who mobilized for us? The student union mobilized for us. You know who came to my rescue when I was a very young activist at that time, and I didn't quite have the language that I do now, which is why I do the organizing work to give young people this language. It was the Palestinian sister when a Sinhalese student came up to me and he was like, about suicide bombing and child soldiers without the narrative of a larger context. And then a Palestinian sister dove in and said, what conditions was somebody put in to decide to take their life in an armed against military objects? That the Palestinian sister says to this Sinhalese person, the LTT's direct targets are always military objects. And what is the United Nations constantly berating the LTT, which is a political organization, to switch the age at which is enrollment of what a child soldier is, without recognizing that these are institutional policies that are put in place to constantly send our liberation practice, and she said our liberation struggles, right? When she said that, I will never forget that moment. And not to say that somebody has to, it was that moment of realization as an ally in the Palestinian movement, as an ally to the Palestinian movement, it's important for us to remember that we also have to use this opportunity to speak up. Having said that, I think what's interesting is if I were my respect and honor for the young people that continue to mobilize in Ulam is unparalleled. I am always awestruck. I am emotionally overcome every time I see the resistance struggles in the island, because to be in the heart of Sinhala chauvinism and on that land, people often tell me, folks who want me to silence me, often say, and many other young people, you live here, what do you know? I'm like, people in Colombo don't often know what's happening in the Northeast because of a media ban. And what is responsible for that is the Mahavamsa and the doctrine of the Mahavamsa. So why do we see the Sinhala youth and young people constantly rising up for the Palestinian struggle? Because it's a state-orchestrated mechanism of the Sri Lankan state both funneling and fueling Israel and also providing this fueling cognitive dissonance and saying that they support the Palestinian struggle when they're actually selling weapons to Israel directly, in Sri Lanka and Israel are in cahoots. Meanwhile, the Sri Lankan people in the south and across the island and similar to the Tamil people, do not have electricity, do not have gasoline, cannot afford bread. And who was it that fled? Remind me again. It was not Ranil. It was Gotabaya. Fled the island because the military expenditure was so vast that it had driven the land into complete turmoil. Yep. So there is a point in which, we have to also speak to our Tamil kith and kin, but we also have to speak to the leftist Marxist Sinhala kith and kin that are protesting in support of Palestine. And a silence on the island because there is a JVP government now, so we want to be able to say that we're going to solve this, but you just gotta hold on. So to what point do Tamil people wait until our liberation becomes a priority? நிச்சயமா என்ன நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, அனுரகுமார திசுநாயக்க இந்த முறை UN கான்ஃபரன்ஸில் பேசும்போது சொல்லுகிறார், இந்த நாடு முழுக்க சமாதானம் மலர்ந்த அவ்வளவு நல்லா இருக்கும், ஒரு யுத்தத்தினால் வர்ற கஷ்டம் அப்படி இருக்குமென்னு எங்களுக்கு தெரியும், அடக்குமுறை தவறு, இப்படியெல்லாம் அவர் பேசுகிறார். ஒரு முழு இடதுசாரியாக மாறி இடதுசாரியாக தங்களை காட்டிக்கொள்கிற JVP அங்கே பேசுகிற போது அப்படி பேசுகிறார்கள். ஆனால் அதே அனுரகுமார திசுநாயக்கவனுடைய ஆட்சிக்குள்ளே, அவங்களோட நாட்டுக்குள்ளேயே பாலஸ்தீன
பாலஸ்தீன போராட்டங்களுக்கு ஆதரவாக இலங்கையில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் போராட்டங்களை நடத்துகிற போது அவங்களே கைது செய்து தடியடி நடத்தி சிறையில் அடைப்பதற்கு அனுமதி வழங்கியதும் அதே அரசுதான். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து இலங்கையினுடைய நிலைப்பாடு பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்திருந்தது. இப்போ மிக நீண்ட காலத்துக்கு முன்னமிருந்தே பாலஸ்தீனத்தினுடைய தூதரகம் இலங்கையில் இருக்கிறது. ஆனாலுமே அந்த படிக்கிறது தேவாரம் அடிக்கிறது சிவற்கோயில் என்ற மாதிரி அவர்கள் சொல்லுகிற இடதுசாரியத்திற்கும் அவர்கள் பேசுகிற இடதுசாரியத்திற்கும் அவர்கள் உண்மையிலுமே அந்த நாட்டிற்குள்ளே நடந்து கொள்கிற விதத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அத்தோடு தன்னுடைய சொந்த நாட்டின் மக்கள் இதே மாதிரியான ஒரு போராட்ட குரல் எழுப்பி இதே மாதிரியான அடக்குமுறைக்குள்ளாக கடந்து வந்து இன்னமும் விடுதலை அடையாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு யுஎன் மாதிரியான ஒரு பொது அமைப்பிலே போய் அனுரகுமார திசாநாயக்க பேசியிருக்கிற இந்த விடயம் உண்மையிலுமே நகைப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரம் அங்கே இன்னொரு பேச்சையுமே குறிப்பிட்டு காட்டியிருந்தார்கள். கொலம்பியாவினுடைய அரசு தலைவர் என்று நினைக்கிறேன். அவர் பேசியிருந்த விடயம் உண்மையிலுமே ஒரு இடதுசாரி எப்படி பேச வேண்டும், இவர்கள் தான் இதை செய்கிறார்கள், இவர்கள் தான் இதற்கு காரணம், இதை நிறுத்த வேண்டும் என்கிற பாரப்படு மிக கூர்மையான பேச்சாக அது இருந்தது. ஆனால் அனுரகுமார பேசிய அந்த பேச்சு வந்து பூசி மெழுகியதான இங்கேயும் இல்லை நான் இங்கேயும் இல்லை நான் என்ற மாதிரியான பேச்சாக இருந்தது. ஆனாலும் நீங்க குறிப்பிட்டதில் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது, பயங்கரவாத முத்திரை. எங்கள் இரண்டு பேருக்குமே இருக்கிற பொதுவான முத்திரை என்னவென்றால் பயங்கரவாதம். அதாவது பாலஸ்தீன மக்களும் சரி ஈழ விடுதலை போராட்டமும் சரி எங்களுடைய மண்ணுக்காக நாங்கள் போராட ஆரம்பித்தோம். அந்த போராட்டத்தை தொடங்குகிற போது எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருந்தது, இலக்கு இருந்தது, ஒரு பயணத்தை ஆரம்பித்தோம். அதற்கு எங்களுக்கு அமைந்தாற் போல ஒரு தலைவன் வந்தார். 30 வருட காலம் ஒரு நெஞ்சு நிமிர்த்தி முதுகு நிமிர்ந்தவர்களாக ஒரு போராட்டத்தை எங்கள் அறவழி போராட்டமாக எங்களாலே முன்னெடுக்க முடிந்தது. அதே போல பாலஸ்தீனத்திற்கும் அங்கே அவர்களுக்கு விடுதலை தேவைப்படுகிறது என்கிற பொழுது மக்களினுடைய இதயத்தை வென்ற ஒரு தலைவன் அங்கே வருகிறான், யஷீர் அல் அரஃபாத். 27 வருடங்களாக மக்களினுடைய இதயத்தில் இடம் பிடித்தவனாக அவர் இருக்கிறார். பின்னர் அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதற்கு பிற்பாடு நோயின் காரணமாக இறந்தார். பட் அது கொலையாக இருக்கலாம் என்று இரண்டு பக்கமுமே அதற்கான கருத்துக்கள் இருக்கிறது. ஆக அதற்கு பிறகு அந்த மக்களினுடைய பயணம் முடிவடையவில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லிச்சினால் 2009 எங்களுடைய விடுதலை போராட்டம், அதாவது ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிற்பாடு இன்னமும் அதை சுற்றியே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதை பேசுவது சரி, அது நமக்கு கற்பித்த பாடங்களை ஏற்றுக்கொள்வது சரி, அவர்களை நம்மாலே தோளிலே தூக்கி போக முடியாவிட்டாலும் உடல்களாக நெஞ்சிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த விடுதலை வேட்கையை ஏந்தினவர்களாக நாங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பது தானே சரியாக இருக்கும். இப்பொழுது பாலஸ்தீனம் அதை செய்கிறதுனாலே தான் இன்றைக்கு ஒரு நாடாக அது அங்கீகரிக்கப்பட பல நாடுகளினாலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ யசீர் அரபாத் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை வந்து 2 வகைப்படுத்தலாம். ஜசீர் அரபாத்தின் காலம், ஹமாஸின் காலம். ஜசீர் அரபாத்தின் காலம் என்றது வந்து ஒரு நேஷனலிஸ்ட். பாலஸ்தீனம் என்றது வந்து ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனம் வந்து அந்த நிலத்துக்கு உரியவர்கள் என்ற ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். அந்த தேசிய இனம் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த தேசிய இனத்துக்குள் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்களை உள்ளடக்குகிறார். இந்த 3 இனங்களும் வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதி பாலஸ்தீனனுடைய நிலம் என்று சொல்லுகிறார். அப்படியான அவருடைய போராட்டம் தான். அதனால்தான் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த குருலா ஒரு தலைவராக, விடுதலை போராளியாக பிடல் காஸ்ட்ரோ சேகுவாவுக்கு பின்பு அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த யசீர் அரபாத்தின் காலத்துக்கு பின்பு இங்கு யசீர் அரபாத் எப்படி வீழ்த்தப்படுகிறார் என்று சொன்னால், இதே நோர்வே எங்களை ஈழ விடுதலை போராட்டத்தை எப்படி நோர்வேயை வைத்து சிந்து விளையாடினார்களோ அதே நோர்வேயை வைத்துத்தான் 90களின் காலப்பகுதியில் பில் கிளின்டனுடைய அரசாட்சியில் வந்து அமெரிக்காவில் வைத்து ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அவருடைய அரசியல் பயணத்தை திசை திருப்புகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட பலஸ்தீன விடுதலை போராட்டம் என்றது வந்து நேஷனலிசத்திலிருந்து அது வந்து ஒரு இனவாத, அதாவது வந்து மதவாத போராட்டமாக மாற்றம் அடைகிறது. இஸ்லாமிய லேண்ட், இஸ்லாமியர்களுக்கான ஒரு நிலம் என்ற கொள்கை ரீதியாக அது மாற்றம் அடைகிறது. அதனால்தான் அது பயங்கரவாத போராட்டமாக இந்த உலகம் வந்து பேசப்பட்டது. ஆனாலும் பலஸ்தீன மக்களினுடைய உரிமை என்பதை இந்த உலகம் என்றைக்குமே மறுதளிக்கவில்லை. யசீர் அரபாத்தை எந்த காலகட்டத்தில் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த இந்த உலகம் அவரை ஒரு சமாதானவாதியாக மாற்றி ஏற்றுக்கொண்டதோ, ஆனால் ஹமாஸை இன்று பயங்கரவாத இயக்கமாக அறிவித்திருந்தாலும் இந்த 2 தலைமைத்துவத்தை தாண்டி அந்த பலஸ்தீன மக்களுடைய நில ரீதியான போராட்டம்
நியாயமானது என்பதை இந்த உலகம் என்றைக்குமே மறுதளிக்கவில்லை. நிச்சயமாக அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது ரஞ்சித். அது பூகோள அரசியலாக கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஏகாதிபத்திய அரசுகள் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு நலிவடைந்த ஒரு சமூகத்தை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதில் அவர்களுக்கு ஏதாவது லாபம் இருக்க வேண்டும். ஆக இப்பொழுது அமெரிக்காவிலே அமெரிக்கா ட்ரம்பினுடைய பதவியேற்புக்கு பிற்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிற விடயங்களுக்கு வருகிறேன். இதுவரைக்கும் முன்னம் அமெரிக்கா சார்ந்து நின்றிருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் அமெரிக்கா கைவிட்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். பிரிட்டன் முழுக்கவுமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நாடாக மாறி இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் மாற்று வழியை தேட ஆரம்பித்து விட்டன. அமெரிக்காவில் இருந்து விலகி நிற்கிற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. கனடா அதே மாதிரியான ஒரு முன்னேற்பாட்டை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இதை கொஞ்சம் பின்னாக இட்டு போய் பார்த்தோமாக இருந்தால் இஸ்ரேல் யார்? கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய ஒரு தத்துப்பிள்ளை. அமெரிக்காவுக்குள்ளே ஊடுருவி நீங்கள் ஏதேனும் தாக்குதல்களை நடத்தினால் கூட அமெரிக்காவுக்கு வலிக்காது. ஆனால் நீங்கள் இஸ்ரேலை தொடுகிற பொழுது நிச்சயமாக அது அமெரிக்காவை அசைவிக்கின்ற ஒன்றாக இருக்கும். ஆக இஸ்ரேலுக்கான ஒரு அடியை இல்லாவிட்டால் இஸ்ரேலுக்கான ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அது பாலஸ்தீனத்துக்கான ஒரு அங்கீகாரமாக இருந்தால் மாத்திரமே அது சாத்தியம். ஆக என்ன செய்கிறது இந்த மற்ற நாடுகள், இப்பொழுது இந்த நாடுகள் எல்லாம் முன் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறதோ அது வெறுமனே பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது மாத்திரமல்ல, மறைமுகமாக இஸ்ரேலுக்கு அவர்கள் கொடுக்கிற ஒரு விதமான உலுப்பலாகவும் அது இருக்கிறது. அது இன்னொரு விதத்தில் அமெரிக்காவுக்கான பல செய்திகளை சொல்லி நிற்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. இதை பூகோள அரசியலின்படி நாங்கள் இப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை வச்சு நாங்கள் பார்க்கணும். இப்ப இதுக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கும் எங்களுடைய போராட்டத்துக்குமான வித்தியாசம் உண்டு. அவர்களும் நிலம் சார்ந்துதான் போராடினார்கள். பலஸ்தீன இனமாக, அதாவது வந்து ஒரு தேசிய இனமாக போராடினார்கள். ஒரு காலப்பகுதியில் அது வந்து ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்டாக, ஒரு மத ரீதியான போராட்டமாக, அது ஒரு ஹமாஸ் என்ற அமைப்பால் அது ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆனாலும் பலஸ்தீனிய மக்கள் தங்களை பலஸ்தீனியர்கள் என்ற ஒரு அடிப்படையில் வைத்துத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழீழ விடுதலை போராட்டம் என்றது என்றைக்குமே ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு மொழியையோ முன்மொழிந்ததில்லை. தமிழர்கள், அதாவது ஒரு இனம் அந்த நிலத்தில் வாழ்ந்தது, அந்த நிலம் தமிழர்களுக்கு உரித்தானது என்ற ஒரு அடிப்படையிற்கான போராட்டம். தொடர்ச்சியாக தங்களை ஒரு இனவாதிகளாக சிங்கள சமூகம் தன்னை இனவாதியாக அடையாளப்படுத்துகிறது, சிங்கள சமூகமாக அடையாளப்படுத்துகிறது, பௌத்த மதமாக, பௌத்த இனமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழர்கள் ஒரு காலத்திலும் தங்களை இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தியது கிடையாது, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தியது கிடையாது, தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தியது கிடையாது. தமிழ் இனமாக அடையாளப்படுத்தித்தான் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அப்போ ஒரு நியாயமான ஒரு மக்கள் போராட்டத்தை இந்த சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க மறுக்கிறது. இங்கு பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தை அங்கீகரிக்கிறது. இதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இங்கு அங்கீகரிப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு வந்து மிடில் ஈஸ்டில் வந்து தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இஸ்ரேல் வந்து தங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நாடாக இல்லை என்ற சூழல் வரும்பொழுது மற்ற நாடுகள் இவைக்கு நாங்கள் ஒரு சேட்டை செய்வோம் என்று நினைத்து கொண்டு பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பார்க்கிறது. ரைட்? இது எல்லாமே ஒரு காரணங்களுக்காகத்தான். ஆனால் தமிழர்களுடைய நிலம் ஏன் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம், எங்களிடம் அவர்களுக்கு தேவையான எதுவும் இல்லை இருக்குது. I think that இருக்கு, எங்கட port இருக்கு, எங்கட resources, எங்கட geopolitical location, India இருக்கு, right? And so I think that adds to it. But ஆனா அதுல என்னன்னு சொன்னா, இந்த காரணங்கள் எதையுமே, அந்த காரணங்களை முன் வச்சு கொண்டு எங்களை அணுகும் பொழுது அந்த காரணங்கள் எதையுமே, இப்போ வந்து இலங்கை இன்றைக்கு தமிழ் விடுதலை போராட்டத்தில் தேசிய தலைவர் அவர்கள் வந்து திருகோணமலை என்ற ஒரு துறைமுகத்தை உலகத்தின் வல்லாதி கம்பிக்கு எந்த ஒரு நாட்டுக்கு கொடுத்திருந்தால் ஒருவேளை தமிழீழம் சாத்தியப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சிங்கள சமூகம் சமீபத்தில் அதாவது வந்து இலங்கையில் ஜனாதிபதியை தூக்கி எறிந்து நடந்த போராட்டத்தில் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சில மக்கள் சொன்னது போல இன்றுதான் புரிகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்காக பிரபாகரன் போராடி இருக்கிறார் என்பது. எஸ், என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழ் பிரதேசத்துக்கான சுதந்திர தாயகமான தமிழர்களுடைய நிலத்துக்காக மட்டும் பிரபாகரன் போராடி இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அதுக்காகத்தான் போராடினார். ஆனாலும் என்னுடைய சகோதர சமூகமாக இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் உணர்ந்திருந்தார். அதனால்தான் வந்து இன்னைக்கு வந்து
பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் ஏற்பட்ட போரியல் ரீதியான சூழலை பாருங்கள். அதாவது இஸ்ரேல் நிலத்துக்குள் போய் பொதுமக்கள் அழிக்கப்படுகிறார்கள். நடந்தது தானே. இன்றைக்கு ஹமாஸ் என்ற இயக்கம் இஸ்ரேலுடைய நிலம் என்று சொல்ல, அது அவருடைய நிலம்தான். அந்த இஸ்ரேல் சமூகம் வாழக்கூடிய பகுதிக்குள் சென்று பொதுமக்களை அழித்தார்கள் என்றதன் காரணமாகத்தான் இன்று ஒரு யுத்தம் ஆரம்பித்தது. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு காலத்திலையும் விடுதலை புலிகள் சிங்கள மக்களுடைய நிலப்பகுதிகளுக்கு போய் சிங்கள மக்களை அழித்தார்கள் என்று சொல்றதற்கான இது சொல்ல முடியுமா? சில சம்பவங்கள் இடந்து பெற்றிருக்கிறது. ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது சில சிங்கள மக்கள் இறந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு தாக்குதலை தமிழர் விடுதலை புலிகள் செய்திருக்கிறார்களா? இல்லை. ஆனாலும் எங்களுடைய விடுதலை போராட்டம் இன்றும் அங்கீகரிக்கப்படாத ஒரு போராட்டமாக, அதாவது சர்வதேச சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு போராட்டமாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான மிக முக்கியமான காரணம் எங்களுடைய விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மை. அந்த மனப்பான்மையால் தான் எங்களுடைய தலைமைத்துவம் அப்படி இருந்ததால் தான் இப்படி ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கு எல்லாரும் சொல்லுவார், அதை பேசாமல் கொடுத்து விட்டு இருந்தா இந்த சூழல் வந்திருக்காது தானே எல்லாரும் சொல்வார்கள். ஆனாலும் அதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழினம், விருந்தோம்பலில் முதன்மையான தமிழினம், மன ரீதியாக அந்த ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு சமூகமாக தானே வாழ்ந்திருக்குது. ஆனால் இந்த சமூகத்தை இந்த உலகம் அங்கீகரிக்க மறுக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த கருத்தை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முறை சௌமியமூர்த்தி தொண்டமான்னு சொல்லி இருப்பார் ஜேஆர் இடத்துல, நீங்கள் பேசாமல் இவங்களுக்கு இப்படி கொடுக்காம வச்சு நீங்கள் மாட்டேன்னு சொல்லும் வரைக்கும் தான் பிரச்சனை. பேசாமல் அவங்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விடுங்க, 5 வருஷம் அவங்களே அடிச்சு கொள்வாங்க, அப்புறம் உங்கள்கிட்டே கொண்டு தந்துடுவாங்க அப்படின்னு. அது சாதாரணமாக நாங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு கமெண்ட் கிடையாது. அது நாங்கள் நிறையவே எங்களுடைய சமூகம் சார்ந்து நாங்கள் எவ்வளவு தூரம் வேலை செய்ய வேண்டும், எவ்வளவு தூரம் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதற்கான ஒரு எங்களுக்கே காட்டப்படுகிற ஒரு கண்ணாடி மாதிரியான ஒன்று. அதே நேரம் இந்த போராட்ட காலங்களுக்கு பிறகு இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எவ்வளவு தூரம் நாம் அரசியல் ரீதியான ஒரு தீர்வினை தேடி அரசியல் நகர்வுகளை அந்த நாட்டிலே பிரதிநிதித்துவம் வகிப்பதற்கு, இல்லாவிட்டால் அந்த நாட்டிலே அரசியல் ரீதியாக எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய முனைப்பை காட்டுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே இந்த பயங்கரவாத முத்திரை குறித்து நான் பேசியிருந்தேன். இந்த வெளிநாடுகளுக்கு மாத்திரமல்ல, இலங்கைக்குள்ளேயே இஸ்லாமிய சமூகம், ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நான் நினைவுபடுத்துகிறேன். இஸ்லாமிய சமூகத்தின் மீது குத்தப்படுகிற முத்திரை அதே மாதிரியான ஒரு பயங்கரவாத சாடை தான் இப்பொழுது குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இது வெறுமனே சிறுபான்மை இனமாக இருக்கிற தமிழ் மக்களுக்கானது மாத்திரமல்ல, அடுத்தது இஸ்லாமியர்களை நோக்கி யாரெல்லாம் அங்கே சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்து இதே மாதிரியான நலிவடைகிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே பௌத்த பேரினவாதத்தினாலே கொண்டு வரப்படுவார்கள் என்பதற்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆக இந்த நேரத்திலையும் நமக்கு பிரிவினை அரசியல் தாண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்கள், அது தமிழ் முஸ்லீம் யாராக இருந்தாலும் சிறுபான்மை குழுக்கள் ஒன்றுபட வேண்டியதனுடைய தேவை மிக மிக அவசியமானது. அது தேர்தலிலே எங்களுக்கான பிரதிநிதித்துவம், எங்களுக்கான ஒரு சீட்டினை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு அது எங்களுக்கு மிக மிக முக்கியம். And I think that the other aspect to keep in mind here is the demonization of Tamil nationalism. And I think that it's beyond Delavar Velupur Prabhakaran and Yakam and the work of the armed struggle. I think that it originated actually from the point of contact. And so if we understand Tamil history, obviously my Tamil history is still in motion, but the Indus Valley civilization, the point of contact with various colonial projects through the Aryan colonization that essentially took over Tamil land. And at all points, Tamil kingdom, the Kota kingdom, and the Kandyan kingdom within the island, there are narratives that are both political, economic, religious, and social that have been built out for centuries. Now, if you trace the Palestinian liberation movement, we're talking about it within the context of Palestine and within this since 1948, right? But when we look at the Tamil national liberation struggle, I think that we have to extend our timeline and look at another larger context here of how we have been able to repeatedly rise up and unite and mobilize through political
political, through economic, through the Satyagraha movement, through the armed struggle, and now in more of a political grassroots context where we're demanding justice for genocide, right? And so the Tamil liberation struggle and Tamil nationalism being demonized, as you said, Ranjit, like I understand, like at Trincomalee Harbor, most natural harbor, which is point of trade, right? And in that same way, in Palestine, we have the Suez Canal and the harbor, which is for which they are fighting to be able to take control of Gaza, particularly because of its access to a port. Right. And so this same control can be compared to like the Panama Canal, because whenever we look at resources and we look at people and we look at war, money is always at the root of it, and resource extraction and power. So as much as all of these social ideas are being weaponized, at the root of it is really profit and control and money of land, resources, people, and therefore power, and who controls that, right? And so I think that in order to be able to see the larger context here and be able to build solidarity, we have to look at the fact that the geopolitical location of Tamilulam and the occupied territory of Tamilulam by Sri Lanka, but also other governments, Western governments, that have a geopolitical interest in silencing the political struggle. So we have to ask, when do we start to, yes, the United Nations is definitely the point of contact, and we need to be able to mobilize our political will towards accessing that space and negotiating, mobilizing, but how do we mobilize in Canada? How do we talk about the demonization of Tamil nationalism and humanitarian aid and support and advocacy when there is a ban? When there is a ban, not just on an organization, but on a people, right? And so I think that it's important to talk about that in an international context. I know it's not a comfortable word for people to talk about, but I think that we have to talk about Tamil nationalism within that context, and Tamil liberation and Tamilness and anti-Tamil racism. This is about anti-Tamil racism and the demonization that roots back to the Mahabharata, right? And Ravana, right? This predates the armed liberation struggle. So we have to talk about how is it that that's constantly being weaponized against us? Now இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்க இந்த விடயத்திலிருந்து ஒரு முக்கியமான ஏரியாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இவ்வளவு பலஸ்தீன விடுதலை போராட்டம், அது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல், இந்த உலகம் சார்ந்து செயற்படுற எல்லாத்தை பற்றியுமே நாங்கள் பேசிட்டோம். இப்போ ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது. தமிழர்களுக்கு தேவை ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வாழக்கூடிய ஒரு சுயாட்சியா, தனித்தமிழீழமா என்ற இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்று முன்வைக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கேள்வி எதற்காக எழுப்பப்படுகிறது என்று சொன்னால், எந்த விடுதலை போராட்ட அமைப்பு தனித்தமிழீழம் என்ற ஒரு தேசிய இனமாக இந்த உலகத்தில், தேசிய நாடாக, எமக்கான ஒரு நிலமாக தமிழீழம் உருவாக்கப்பட வேண்டும் என்று போராடியதோ, அந்த போராட்ட அமைப்புக்கு பின்னான காலம் என்பதில் தான் நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் இவ்வளவு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சகர்கள், தமிழர்கள். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழக்கூடிய தமிழர்களை பார்த்து தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்கிற ஒரு பெரிய கேள்வி, ஓடிப்போன நீங்கள், பயந்து போய் ஓடிப்போன நீங்கள், பொருளாதார ரீதியான வளத்துக்காக நாட்டை விட்டு வெளியேறிய நீங்கள், எங்கள் நிலத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ரெண்டு பேருமே கேட்கிறார்கள். இங்கே இந்த இடத்தில் தான் அந்த பலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய வெளியில், அதாவது பலஸ்தீனத்துக்கு வெளியில் வாழ்ந்தவர்கள் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தை எவ்வளவுக்கு முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும். பலஸ்தீன விடுதலை போராட்டத்தின் முதுகெலும்பாக உலக பரப்பில் தங்களுடைய நியாயத்தை தொடர்ச்சியாக நிறுவிக் கொண்டிருந்தவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்த பலஸ்தீனிய மக்கள். இன்றும் வெளிநாடுகளில் இவ்வளவு பரவலான போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கு மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அங்கு இளம் தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது, நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்னும் பொழுது, அதை இந்த உலக பரப்பில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் நியாயத்தை பேசி கொண்டிருப்பவர்கள் யார்? புலம்பெயர்ந்து வாழக்கூடிய பலஸ்தீன மக்கள். இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கிறோம்.
முள்ளிவாய்க்கால் மட்டுமல்ல, கடந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கிறோம். இந்த இழப்பை இந்த சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போய் பேசக்கூடிய மக்கள் யார்? புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள். ஆனால் இந்த ஈழத்தமிழர்கள் மத்தியில் உங்களுடைய போராட்டத்தையே சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சக கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், எங்களுடைய போராட்டத்தின் தொடர்ச்சியை இல்லாமலாக்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் தனி தமிழீழம் என்ற ஒரு இலட்சியத்தை நோக்கித்தான் ஒவ்வொரு தமிழனும் நகர்ந்து கொண்டு போக வேண்டும். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகார பரவலோ அல்லது எம்பிஸ் என்றதோ இல்லாட்டி இந்த அதாவது எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று இலங்கைக்குள் ஈழத்தமிழர்கள் அதாவது ஒரு எம்பி சீட்டுக்காகவும் ஒரு கவுன்சில் இந்த மாதிரி சிறுக போராட்டத்துக்கான ஒரு மனநிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பிக்சர் என்று சொன்னால், எங்கள் நிலம், எங்களுக்கான உங்களுடைய தேசிய நிலம், எங்களுக்கான எங்களுடைய மண், எங்களுடைய தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பது. ஒன்று மட்டும் எங்களுடைய புலம்பெயர்ந்து தாயகத்தை வாழக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இலங்கையில் இவ்வளவு தமிழர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய போராட்டமும் அவர்கள் இந்த உலக பரப்பில் தமிழர்களுக்கான குரலாக இருப்பதும் என்பதை மறக்கக்கூடாது. இன்று உலகத்தில் அதாவது 80களில் 90களுக்கு முன்பு இவ்வளவு அதிகாரமிக்க புலம்பெயர் தமிழர்கள் இல்லாத காலத்தில் யாங்கள் எப்படி கொன்று குவிக்கப்பட்டோம் என்பதை மக்கள் உணர வேண்டும். So I think that we need to understand. The other aspect that I want to respect is that grievance, that frustration with the diaspora is very valid. And in the same way, there is this, I don't think any community is homogenous. There are always going to be a diversity of political opinion. But the issue here is that the diversity of political opinion is facing genocide and erasure of a people. And so when there are two warring groups, there is a mode of conflict or a mode of agreement of what the terms of battle are. But here what we're looking at is, as much as, there may be criticism within like a family or a group of people, we are not talking about the complete elimination of it. And so that is what we are fighting as a threat. And I think that the other aspect here to keep in mind is that, our communities are definitely not homogenous and we are not perfect in any way. But what we do have is, because of the will of the Tamil nation and the strength of the Tamil language, and the fact that it both thrives amidst colonization, amidst genocide, amidst Anglicization internationally, the Tamil language continues to thrive. In the midst of a mass media machine, and both of you within the arts would understand this, of Bollywoodization, that continues to erase, and Hindi being discussed time and time again, with the erasure of Tamil even within India, right? And so I think that that the institutionalization and the infrastructure within, like, that we have in Canada and internationally, I think that we need to really, for lack of a better word, we need to put some respect on that. And that's my, those are my thoughts, because I think that the system that we are fighting here is white supremacy. And I think about it as ideas, because I think that no individual, any racialized, underrepresented person, BIPOC person within North America, within Western context, that is running in a political context, not to undermine their policies. We absolutely need to critique governments and their policies, right? I myself lean more to a left. I am socialist, a democratic social, I identify as such. We need to be able to critique them. However, within the country, Sri Lanka, as much as it is a genocidal state, is also the Democratic Socialist Republic of Sri Lanka, that is aligned geopolitically with Venezuela, with Cuba, the same Cuba and the same, Fidel Castro and Che Guevara that we champion in liberatory practice. I am confused. I am confused. I'm sure you're confused. None of it makes sense. As youth would say, I'm learning this language. The math is not mathing. Exactly. Right? And so I think that it doesn't, what you're saying is absolutely, the frustration is there. But I think that there is a groundswell and there continues to be momentum, whether it is some money, right?
like the Sammani mass grave excavation is synonymous with the campaign of Every Child Matters, when mass graves were unearthed on this land, on Turtle Island, as the indigenous people call it. And indigenous people have always known that their children were buried there, but it took a particular political context for them to be like, we want the Truth and Reconciliation Commission to be able to unearth our children and to confirm that hundreds of thousands of our children's bodies have been buried there for generations. Yeah. Right? And so Sammani gave us a particular political context of where the JVP and Anuradha are in power. And what are they saying? We want to be able to unite the country. At the same time, they won't do it. They won't do it. But how do we bring justice to the bodies that have been, the infants that have been discovered, the ways in which those corpses and those skeletons are positioned? It's unnerving. Yeah. And so that documentation, the work that's being done by journalists who are putting their lives on the line, time and time and again, Kumanen, various other journalists on the ground, organizations on the ground. I'm seeing it on social media. And even though I have never, since I was a child, we went to Colombo when I was 10 years old on a 12-hour transit. And I remember being in the car with my mom coming back, with my mom and my little brother. My dad was in Canada at the time. We were on transit from India, and 12-hour transit. And I remember driving down Airport Road and repeatedly saying, this is very high time. This is like, right? And repeatedly saying, why did we leave paradise? I was born in paradise. And my mother trying to shut me up. And I never got to go to the Northeast, right? And so I think that this context and this experience of being connected in diaspora, but disconnected from our homeland, is a feeling that so many of our young people, of our children, generation after generation, are going to continue to experience. And I think back to, I hear the political context, but I think back to a lived experience of when they hit the Katanayaka airport, when LTT hit the Katanayaka airport. My father is in front of the TV, Appa, he's in front of the TV celebrating. He is absolutely in joy. And I was so confused. I was like, Appa, why would you? But this is not human rights. War is bad, Appa. That's what they teach us in school. Isn't this the education that you want us to embrace? And he's like, Dashika, you don't understand what a great man Talaver is. What a great man Prabhakaran is. It was not until I got into community spaces in high school, teaching me about the sacrifice of Tilibanana, of Anne Pubadi, of our community workers, going to university, learning within the South Asian context with professors who would actually like embrace Tamil narrative, that type of curriculum. Hearing that in the community is where I learned about our people, not within the walls of our institutions. Yeah. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. எப்போவுமே நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அதுதான், நீங்கள் யாருக்கு சமாதானத்தை படிப்பிக்கிறீங்க? நீங்க ஒரு ஏகாதிபத்தியம் பூட்ஸ் ஒருத்தருடைய கழுத்துல வச்சிருக்கு, நீங்க கீழே இருக்கிறவருக்கு சமாதானத்தை படிப்பிக்கிறீங்க, மேலே இருக்கிறவருக்கு நீங்க அதை படிப்பிக்கிறதே இல்லை. உங்களுடைய போர் நல்லது இல்லை, யுத்தம் நல்லது இல்லை. அவன் யாருமே போரை விரும்பி ஏற்கிறது இல்லை. நாங்க மட்டும் என்ன விரும்பியா எங்களுடைய அத்தனை மக்களையுமே நாங்க கொடுத்தோம் இல்லை. காலம் ஒவ்வொரு முறையும் என்ன போராட்ட வடிவத்தை நாங்கள் எடுக்க வேண்டும், எதை நாங்கள் கருவியாக தூக்க வேண்டும் என்றது காலம்தான் தீர்மானிச்சது. காலத்துக்கு காலம் அந்த போராட்ட வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. யுத்தத்துக்கு பிறகு 2009 பிறகு இப்பொழுது எங்களுக்கு இன்னும் ஒரு போராட்ட வடிவம் தேவையாக இருக்கிறது. செம்மணியை பற்றி பேசியிருந்தீர்கள். இந்த செம்மணி வெளியில இப்போ இந்த ஐநாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இப்பொழுது ஐநாவினுடைய இந்த கூட்டத்தொடருக்கும் செம்மணி விவகாரத்துக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. அனுர அரசாங்கம் செம்மணியை அகழ விட்டது என்பது ஒரு பக்கத்திலே அது ஒரு பெரிய விடயம். ஒரு நாடு ஆமாம் அதற்கு பாதகமாக அமைய போகிற ஒரு விடயத்தை அகழ்வதற்கு அனுமதித்து விட்டு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அடடே எவ்வளவு நல்ல நாடு, அது தமிழ் மக்களுக்கு நீதியை கொடுப்பதற்கான ஒரு வழியை திறந்து விட்டிருக்கிறது என்பது ஒரு சாரரினுடைய கருத்து. ஆனால் இன்னொரு பக்கம் அது ஐநாவினுடைய பார்வையை எப்படி மாற்ற இருக்கிறது என்றால், புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. இந்த புதிய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இம்முறை நடைபெற்ற கூட்டத்தொடரிலே அவர்களுக்கு 2 வருடம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த 2 வருடத்துக்குள்ளே அவர்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த உள்ளக சிக்கலை அவர்கள் சரி செய்ய வேண்டும். இந்த 2 வருடம் என்பது ஒரு விதத்திலே தமிழர்களுக்கு அனுகூலமானது, இன்னொரு விதத்திலே எங்களுக்கு பாதகமானது. எந்த விதத்திலே அனுகூலமானது என்றால், இந்த 2 வருடத்திலே அவர்கள் அதை சரி செய்யவில்லையாக இருந்தால் அதற்கு பிறகு இந்த
இந்த வழக்கு ஐசிசிக்கு மாற்றப்படும். அது எங்களுக்கு அனுகூலமானது. அனுகூலம் வந்து எங்களுக்கு ஆங்கிலத்துல பெனிஃபிட், benefit, எங்களுக்கு நன்றி. ஆமாம், எங்களுக்கு அனுகூலமானது. இன்னொரு விதத்தில் எந்த விதத்தில் எங்களுக்கு அது பாதிப்பாக இருக்க போகிறது என்றால், இந்த 2 வருடங்களுக்குள்ளே செம்மணி தொடர்பான இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை தொடர்பான எல்லா ஆதாரங்களையும் அழிப்பதற்கு, மறைப்பதற்கு, மடைமாற்றுவதற்கான எல்லா வாய்ப்பையும் அந்த 2 வருடங்கள் வழங்கும் என்பதையும் நாங்கள் மறக்க முடியாது. இப்போ எங்களிடமிருந்து இருக்கக்கூடிய முக்கியமான மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த உரையாடலினுடைய மிகப்பெரிய கேள்வியே பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படுகிறது, தமிழீழம் இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது. இதற்கான கேள்விகள். இதை பற்றி பல விடயங்களை நாங்கள் அலசியிருக்கிறோம், ஆராய்ந்திருக்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து ஏன் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது. பலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கான அவர்கள் எப்படி போராடினார்களோ அப்படித்தான் தமிழர்களும் போராடினார்கள். அவர்களை விட நேர்மையோடும் தியாகத்தோடும் தமிழர்கள் போராடினார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மத ரீதியான இன ஒடுக்குதல் ரீதியான எந்த ஒரு விடயத்தையும் தமிழர் விடுதலை போராட்டத்தில் இல்லை. ஆனாலும் இந்த உலகம் பலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டத்தை அங்கீகரிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழருடைய விடுதலை போராட்டத்தை மறந்து போய்விட்டிருக்கிறது. ஏன் இது மறக்கடிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைத்தோம் என்று சொன்னால் அது எம்மால் தான். நாம் தான் அதற்கு காரணம். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த ஒரு சமூகம் 2009க்கு பின்பு அதன் போராட்டத்தை நிறுத்தி கொண்டதுதான் காரணம். ஏன் நாம் நிறுத்தி கொண்டோம்? எமது விடுதலை போராட்ட அமைப்பு அளிக்கப்பட்டது என்ற ஒரு காரணத்துக்காக அந்த போராட்டத்தை இடைநிறுத்தி கொண்டோமா? அல்லது ஒரு முக்கியமான கேள்வி, இன்றைக்கு சர்வதேச சமூகம் வந்து தமிழர்களை பார்த்து வைக்கிற முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? தமிழீழம் புலிகளுக்கு தேவையா, தமிழர்களுக்கு தேவையா? புலிகளுக்கு தேவை என்ற ஒரு காரணத்தால் தான் 2009ற்கு பின்பு புலிகள் இல்லாமல் ஆக்கப்பட்ட பின்பு தமிழீழம் என்ற போராட்டத்தை தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கவில்லை. ஆக தமிழர்களுக்கு தமிழீழம் தேவையில்லை, புலிகளுக்குத்தான் தேவையா இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இந்த சமூகத்தில், இந்த சர்வதேச சமூகம் நிலைநிறுத்த பார்க்கிறது. இது ஒரு ஆபத்தானது. ஏனென்றால் புலிகள் தான் மக்கள், மக்கள் தான் புலிகள் என்ற கருத்து தான் நிலையானது. அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில் தமிழர்கள் 2009ற்கு பின்பு இன்று பலஸ்தீன மக்களிடம், பலஸ்தீன விடுதலை போராட்டத்திலும் ஆயிரத்துக்கான தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அமைப்புகள் கொன்றளிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றுமே இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் திரும்ப 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 அந்த நிலத்தில் இருந்து மீண்டும் எழுந்து போராடுகிறார்கள். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நாங்கள் போராட மறுக்கிறோம்? அல்லது அந்த போராட்டத்தை தட்டி கழிக்கிறோம், அல்லது அந்த போராட்டத்திலிருந்து விலகி போகிறோம்? இன்றைக்கு உலக பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து போராட்டத்தை செய்வதில்லை. தமிழீழம் என்ற ஒரு தேசம் நமக்காக காத்திருக்கிறது. இன்று செம்மணி என்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த செம்மணியில் இவ்வளவு மக்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். தர்சிகா சொன்னது மாதிரி இருக்கப்பட்டு அந்த உடல்கள் இருக்கப்பட்ட நிலைகளை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அதிகார அதாவது ஒரு கொடூரமான ஒரு நிலை அங்கு மக்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது என்றே நாங்கள் கண்கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த போராட்டத்தை நாங்கள் பேசும்பொழுது சிலர் அடையாள போராட்டத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தினார்கள். அதோடு அது முடிந்து விட்டது. அதை சார்ந்து அவர்கள் எண்ணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பலஸ்தீனத்தை பார்த்து பலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டத்தை இந்த உலகம் அங்கீகரிக்கிறதே, என்னுடைய போராட்டத்தை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவர்கள் போராடுகிறார்கள், நீங்கள் போராட மறுக்கிறீர்கள். அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய நிலத்தை, அந்த நிலம் தங்களுக்கானது என்பதை அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தலைமைகள் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் புதிதாக உருவாக்கி போராடுகிறார்கள். தமிழர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு பெரிய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். விமர்சிக்கிறோம். எங்களை நாங்களே குத்தி கிளறி கிளறி விமர்சிக்கிறோம். எங்களுடைய விமர்சனங்கள் என்பது என்னவா இருக்கிறது? அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படி போராடினான், அவன் அப்படி போராடினான், அவன் இவனை அழித்தான், இவனை அழுத்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறதல்ல, தனித்தமிழீழம், எங்களுக்கான தேசம். அந்த தேசத்தை நோக்கி நாம் ஏன் இன்னும் நகராமல் இருக்கிறோம்? 2009க்கு பிறகு நாம் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தை விட்டு நாங்கள் இன்னும் ஒரு சுழியுள்ள நகரவில்லை. அதற்கு பிறகு டிப்ளமேட்டிக்கல் வேல, சாணக்கிய அடிப்படையில் அரசியல் ரீதியாக பல முன்னேற்றங்களை செய்திருக்கிறோம்.
எந்த ஆணியும் இங்கு புடுங்கப்படவில்லை. இந்த 16 ஆண்டுகளில் எம்முடைய விடுதலை போராட்டம் சர்வதேச சமூகத்திடம் நீங்கள் சொன்னது போல் டேட்டா இல்லாத நிறுத்தப்பட்ட, இன்றைக்கு டேட்டாவே இல்லை, அது ஈஸியாக சொல்லுகிறது. பலஸ்தீன விடுதலை போராட்ம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர் விடுதலை போராட்டம் 2009க்கு பின்பு நின்றுவிட்டது. இன்றைக்கு பலஸ்தீன மக்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். நிலம் இழந்தவனின் வலியை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீன மக்களை நாங்கள் மக்களாக பார்க்கிறோம், அவர்களை மதவாதிகளாக பார்க்கவில்லை. புரியுதா நான் சொல்ல வர்றது? அவர்களை மக்களாக பார்க்கிறோம். தங்கள் நிலத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால் பலஸ்தீனர்களோடு நிற்கிறோம். அதே போல ஈழத்தமிழர்களும் எங்கள் நிலத்திலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறோம், எங்கள் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கான உதவியை சர்வதேச சமூகத்திடமிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு போராட்ட முறையை மாற்ற வேண்டும். அந்த போராட்ட முறையே கிடையாது எங்களிடம். பலஸ்தீனர்களுடைய போராட்ட முறை என்ன? இன்று சர்வதேச சமூகம் அங்கீகரிக்கிறது, மக்கள் போராடுறார்கள். இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு எங்களது போராட்டம் இன்று கனடாவில் நடக்கும் பொழுது அங்கு நின்ற 99 முகங்களும் தமிழர்களுடைய முகங்கள். இன்று பலஸ்தீன மக்களுக்காக இந்த சர்வதேச சமூகத்தில் கனடாவில் போராட்டங்கள் நடக்கும் பொழுது அங்க பல்லின மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பல்லின மக்களிடம் எங்களுடைய போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்க தவறியது யார்? அந்த மக்களிடம் எங்களுடைய உரிமையை, நாங்கள் ஏன் போராடுகிறோம் என்ற காரணத்தை தெளிவாக கொண்டு சேர்க்க தவறினது யார்? இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இந்த கேள்வியின் ஊடாகத்தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். நாங்கள். நிச்சயமாக We are responsible for our actions. We நிச்சயமாக. are responsible for reaching out and being able to, I myself need to do better in being able to build solidarity with Palestinian community, within the Tamil struggle, with our elected officials. I can only speak about it in that way. And I think, Ranjit, from what both you and Priya have said throughout this conversation, what sticks with me is the military-industrial complex. Right? And I think about this again and again because when it comes down to it, the Palestinian struggle and the Tamil struggle are unique and similar in so many ways. In the same way, many indigenous struggles around the world continue to be continued. When I hear about the Congolese people talking about the mining and the extortion, the killing of their people in Africa for the sake of our cell phones, right? Where is the silence? Why is there such silence, such loud silence? When I think about South America and indigenous people constantly trying to fight to protect the rainforest, right? There's victory there. But I think that for Tamil people, we have to reflect back to the fact that we look at Nelson Mandela and the South African Liberation Movement, and the relationship to the South African Liberation Movement continues to this day. On the Sumud flotilla, Nelson Mandela's grandson is on the flotilla. And so that solidarity, I think reading, A Long Walk to Freedom, Nelson Mandela's book, as well as Malati Akka's book, Moment of சமாதானமும் Anton Balasingham book. Anton Balasingham Anna's book, and reading all of these contexts, I think that what we need to understand is that the bombs and the military investment in Sri Lanka that continues amidst the erasure of our people, the erasure of our history and the data that you keep talking about is a very real thing. But they bombed our library. Intentionally erased it. There have been instances of and so we have to continue talking about it. But then how do we take action on it, right? How do we talk about demilitarization of the Sri Lankan state? How do we get to the Sinhalese electorate to talk about the demilitarization of their own country so that they can afford to be able to pay tuition, so that they can be in this Democratic Socialist Republic of Sri Lanka? Why is the military expenditure so high when people can't afford to? And I think that solidarity, that difficult conversation is very hard to have, yes, within the island, but also within the Sinhala diaspora in Canada. Where do we even start to have that conversation in a safe way when we're being hyper-surveillanced? When we try to build a monument in Brampton and the Sri Lankan government and supporters and people are protesting a genocide monument. It doesn't make sense. Right? Yep. We're trying to build a monument to grieve because we cannot grieve on our own land. So they're protesting this. And so where do we have the conversation with the Sinhala people to be like, when do we start demilitarizing Sri Lanka?
And when do we start you talking about the endless weapons that are being purchased when the armed struggle is over? When are you going to start criticizing and questioning your own government? பாலஸ்தீனத்துக்கான இந்த அங்கீகாரம் என்பது ஈழத்திலே மிக நீண்ட காலமாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய இனத்திற்கு ஒரு அழைப்பு மணியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் என்னத்தை இழந்தோம், என்னத்திலே நாங்கள் எங்கே பின்தங்கினோம், எங்கே நாங்கள் ஸ்டக்காக இருக்கிறோம்ன்றது ஒரு கேள்வி இருக்குத்தானே. அதற்குரிய பதில் என்ன தெரியுமா? நாங்கள் நம்முடைய நம்பிக்கையற்று போய்விட்டோம். எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் 2009 இறக்கி வைத்து விட்டோம். ஒன்றும் இல்லாமல் தானே நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு தலைவன் உருவானான், ஒரு படை உருவானது. அந்த படை யாருமே கொடுக்க முடியாத விலையை தன்னுடைய மண்ணை மீட்பதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தது. அத்தனை பெரிய தியாகத்தை செய்து, அத்தனை பெரிய விலைகளை கொடுத்து, மிக நீண்ட காலம் 30 ஆண்டுகள் சிம்ம சொப்பனமாக இருப்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. அத்தனையும் செய்தும் கடைசியாக எந்த மண்ணிலே அவ்வளவு போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அந்த மண்ணிலேயே அத்தனை பேரும் ஆகுதியாகி போனார்கள். இப்போது எங்களுக்கு தலைவனும் இல்லை, எங்களுடைய படையும் இல்லை. இனிமேல் எங்கே போவது, யாரை சார்வது, யார் சரியானவர்கள், இப்படியான குழப்பங்களுக்குள்ளே எல்லாம் முடிந்து விட்டது, மூட்டை கட்டிட்டு அங்கால போகுமன்ற மாதிரி இல்லாமல் மக்கள் நிறையவே அதற்கு பின்னர் வந்திருக்கக்கூடிய போலி அரசியல்வாதிகளினாலே மிக சோர்ந்து போய்விட்டார்கள். அந்த இடத்துல நாங்கள் இறக்கி வைத்தது என்ன தெரியுமா? எங்களுடைய நம்பிக்கை. ஆக இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கான இந்த அங்கீகாரம் என்பது உங்களுக்கு எனக்கு பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு அழைப்பை தான் கொடுக்கிறது. எந்த இடத்துல நாங்கள் நிறுத்தி கொண்டோமோ, எந்த இடத்துல எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இறக்கி வைத்தோமோ, அதை நம்பிக்கையோடு மறுபடி தூக்கி கொண்டு எங்களுடைய பயணத்தை, இலக்கை நோக்கின இந்த பயணத்தை தொடர்வதற்கான அழைப்பாகத்தான் இது இருக்கிறது.